வணக்கம், நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லிகமெண்ட் இன்ஜுரி. ஃபர்ஸ்ட் இந்த லிகமெண்ட்டை பத்தி பார்த்தலாம் வாங்க. நம்மளோட இரண்டு எலும்பையும் இணைக்கிற ஒரு வலுவான நார் திசுவை தான் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மூட்டை ஸ்டெபிலிட்டியா வைக்கவும் அதிகமான அசைவை தடுக்கிறது தான் இதோட வேலை. இந்த லிகமெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா நம்ம கையை வச்சு எவ்வளவுதான் இழுத்தாலும் சரி இந்த லிகமெண்ட் டேரே ஆகாது. அப்படிப்பட்ட இந்த லிகமெண்ட் எப்படி டேர் ஆகுதுன்னா நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அதிகமா ஃபோர்ஸை கொடுத்து ஒரு ட்விஸ்ட் அனுச்சு அப்படின்னா இந்த லிகமெண்ட் டேர் ஆயிடும். இது பொதுவா நம்ம காலில் தான் அதிகமா ஏற்படும். இதனால வலியும் வீக்கமும் அதிகமாவே இருக்கும். இதோட சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிகமெண்ட் எவ்வளவு டேர் ஆயிருக்கோ அந்த கிரேடுக்கு தகுந்தாப்புல சிகிச்சை எடுத்துக்கணும். இந்த லிகமெண்ட் கிரேட் 1 அப்புறம் கிரேட் 2 லெவலுக்கு டேர் ஆச்சு அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துட்டு 1 டேக்கு 4 டைம் ஐஸ் பேக் அப்ளை பண்ணணும். கம்ப்ரெஷனுக்காக கிரிப் பேண்டேஜ் அப்படி இல்லைன்னா இம்மோபிலைசர் பிரேஸ் யூஸ் பண்ணணும். பெயின்காக நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும். பிசியோதெரப்பி பயிற்சிகளும் அவசியம். கிரேட் 3 லெவலுக்கு டேர் ஆச்சு அப்படின்னா அர்த்ரோஸ்கோபிக் லிகமெண்ட் ரீகன்சிஸ்டன்ட் சர்ஜரி பண்ணணும். சர்ஜரிக்கு அப்புறம் பிரேஸ் சப்போர்ட் பிசியோதெரப்பி பயிற்சிகள் 3 to 6 மாசம் வரையும் எடுத்துக்கணும். இந்த லிகமெண்ட் ஹீல் ஆகிறதுக்காக என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு, லெமனு, எக்கு, ஃபிஷ் இதெல்லாம் எடுத்துக்கணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த லிகமெண்ட் இன்ஜுரியை குணப்படுத்திட முடியும். இந்த லிகமெண்ட் இன்ஜுரி வராம தடுக்கிறதுக்காக ப்ராப்பரான பிரேஸ் யூஸ் பண்ணணும். மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதிகமா பண்ணணும். இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலே இந்த லிகமெண்ட் இன்ஜுரி வராம தடுத்துடலாம். தேங்க்யூ.